எதிரி தொந்தரவை பற்றி நீங்கள் நினைக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம இந்த பூஜை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு எதிரிகள் இல்லை அப்படின்றது வந்து உறுதி. அதுக்காக நீங்கள் எதுவும் நமக்கு இவங்க எதிரியாகிறாங்க அவங்க எதிரியாகிறாங்க, நமக்கு துரோகிகள் நிறைய உருவாகிட்டே இருக்கிறாங்க, நமக்கு உருவாகினே தான் இருப்பாங்க. அதுவும் இதை பின்பற்றுறவங்களுக்கு வந்து எதிரிகளும் துரோகிகளும் உருவாகினே இருப்பாங்க. நம்ம கூடவே இருக்கிறவங்களும் நமக்கு துரோகி ஆகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அதி தேவதை வந்து நமக்காக வேலை செஞ்சாவே போதும். அதை மட்டும் நினைச்சாவே நம்ம போதும். தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு நடக்கக்கூடாது. சில்லித்தனமாக நம்ம வந்து இதுக்கப்புறம் கோவப்படுறதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். சரியா? நம்ம கோவம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்கள தண்டனை கொடுக்கக்கூடிய கோபமாக வந்து இருக்கணும். அப்படி தான் கோவப்படணும். சும்மா சாதாரணமாக ஒருத்தர் நம்மளை எதோ திட்டான் சண்டை போட்டான் அதுக்கெல்லாம் நம்ம வந்து கோவப்படுறது. அதுக்கெல்லாம் யார்? நம்ம வந்து உபதேவதைகள். நம்மளுடைய தெய்வத்தை உபாசனை பண்ணோன்னா அதுக்குன்னு உபதேவதைகள் இருக்காங்கல்ல. நீ காலி உபாசனை பண்ணால் டாகினி சாகினி 2 உபதேவதை இருக்குது, அதுன்னு பார்த்துக்கணும். ஆனால் நீ அவங்கள நினச்சி நீ துன்பப்படணும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீ எதுவுமே மனம் நொந்தினாவே அவங்களுக்கான தண்டனைகள் வந்து அவங்க இறைவன் வந்து கொடுத்துருவாங்க.